வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சிங்குலர், இர்ரெகுலர், ப்ளூரல் அந்தனோட விவரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 4-5 வாரமாக சிங்குலர் ப்ளூரலையும் அதுக்குண்டான ரூல்ஸ், ஃபார்முலா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும். அதெல்லாம் சிம்பிள் சிங்குலர் ப்ளூரல். இப்போ இது இர்ரெகுலர் ப்ளூரல், அதாவது இதுக்குன்னு ஒரு ரூலோ ஒரு ஃபார்முலாவோ இருக்காது. இதெல்லாம் நம்ம பழக பழக நம்மவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிங்குலர் இர்ரெகுலர் ப்ளூரல். அதை பற்றின விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இர்ரெகுலர் ப்ளூரல். An irregular plural noun that does not follow the plural rules. நம்ம சிங்குலர் ப்ளூரலில் நிறைய ரூல்ஸ், ஃபார்முலாஸ் பார்த்தோம். அது குறிப்பிட்ட அந்த ஃபார்முலா குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுனாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்ம போன வாரம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலா ரூல்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இந்த முறை நம்ம இர்ரெகுலர் ப்ளூரல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இர்ரெகுலர் ப்ளூரல் அநேகமாக இதுக்குன்னு எந்த ஒரு ரூலோ ஃபார்முலாவோ கிடையாது. இது நாமளாக பழக பழக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கா இது தெரிய வந்துடும். அப்படி நம்ம இர்ரெகுலர் ப்ளூரல் எதெல்லாம் எப்படியெல்லாம் வரும்னு நம்ம பார்க்கலாம். இது இர்ரெகுலர் ப்ளூரல் சார்ட். டூத், டீத், இது மட்டும் ஒரு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டூத்துனும்போது ஓ 2 டபுள் ஓ வருது. அப்படி டபுள் ஓ வரும்போது அது டபுள் இ அப்படின்னு டீத் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் வரும். இதே எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட், கூஸ் அதெல்லாமும் நம்ம வச்சுக்கலாம். அதே போல் நமக்கு சைல்டுன்றது சில்ட்ரன் வரும். இதுக்கு எந்த விதமான ரூலோ ஃபார்முலாவோ கிடையாது. மேன்ங்கிறது மென் அப்படின்னு ப்ளூரலில் வரும். மவுஸ்ன்றதுக்கு மைஸ் ப்ளூரல் வேர்டு. அதே போல் ஃபிஷ் அப்படிங்கிற சிங்குலர் வேர்டுக்கு ப்ளூரல் வேர்டும் ஃபிஷ்ஷுனே வரும். இப்படி எந்த விதமான ரூல்ஸோ ஃபார்முலாஸோ இல்லாத ஒரு சிங்குலர் ப்ளூரலை தான் நம்ம இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்கிறோம். இதை நம்ம இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு பெண்மணி இருந்த நம்ம உமேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே பல பெண்கள் இருந்த நம்ம உமென் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு நபர் இருந்த மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே நபர்கள் இருக்கும்போது அவங்கள நம்ம மென் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உமேன்ங்கிறது சிங்குலர், உமென் அப்படிங்கிறது ப்ளூரல். மேன் சிங்குலர், மென் ப்ளூரல். இப்போ ஒரு குழந்தை இருந்த நம்ம சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே இருக்கிற பல குழந்தைங்க இருந்த அதை நாம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். சைல்டு சிங்குலர், சில்ட்ரன் ப்ளூரல். அதே போல் ஒரே ஒரு நபர் இருந்தார்னா நம்ம பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேலே நபர்கள் இருந்த நம்ம அவங்கள பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பர்சன்ங்கிறது சிங்குலர், பீப்புள் அப்படிங்கிறது ப்ளூரல். ஒரே ஒரு மீன் இருந்த அதை நாம் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மீன்கள் இருந்தாலும் அதை நாம் ஃபிஷ் அப்படின்னே சொல்லுவோம். சிங்குலர் ஃபிஷ், ப்ளூரல் ஃபிஷ், இது ரெண்டுமே ஃபிஷ் ஃபிஷ் அப்படின்னே வரும். இப்போது நம்ம உடல் உறுப்புகள்லேயே ஒரே ஒரு பல் இருந்ததை நம்ம டூத் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பல் இருந்ததுன்னா டீத் அப்படின்னு சொல்லுவோம். டூத் சிங்குலர், டீத் ப்ளூரல். அதே போல் ஒரே ஒரு பாதம் இருந்து அதை நம்ம ஃபூட் அப்படின்னு சொல்லுவோம். 2 பாதம் சேர்ந்து நம்ம ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். டூத் சிங்குலர், டீத் ப்ளூரல். ஃபூட் சிங்குலர், ஃபீட் ப்ளூரல். இப்படி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி அதிலிருந்தே சிங்குலர் ப்ளூரல் வித்தியாசத்தை நாம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாம். இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ். சிங்குலர் ப்ளூரல்: டூத், டீத், ஃபுட், ஃபீட், கூஸ், கீஸ், மேன், men,
woman, women, child, children, person, people, mouse, mice, fish, fish, sheep, sheep, bison, bison. இப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிங்குலர் ப்ளூரல் ஒரு ரூல்ஸோ ஒரு ஃபார்முலாஸோ இல்லாமல் வர இந்த ப்ளூரலை தான் நம்ம இர்ரெகுலர் ப்ளூரல்னு சொல்கிறோம். இப்படி நாம் சார்ட்டில் சிங்குலரும் இர்ரெகுலர் ப்ளூரலும் எழுதிக்கணும். குழந்தைங்களுக்கு அந்தந்த பாடத்தில் அந்தந்த இப்போது 6th 7th 5th எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான சிங்குலர் வேர்ட்ஸ் நம்ம இப்படி சார்ட்டில் எழுதி வச்சுட்டு இர்ரெகுலர் ப்ளூரலையும் எழுதிட்டு அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க இதை பல முறை படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி படிக்கும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய முறை படிக்க வச்சாலும் அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இப்படி மறுபடியும் அவங்களுக்கு படிக்க வைக்கும்போது இது போல் சிங்குலர் ப்ளூரலும் அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். இது சிங்குலர் இர்ரெகுலர் ப்ளூரலோட ஒர்க் ஷீட். நம்ம இப்படி கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு கலரில் எழுதி நம்ம தரும்போது அவங்க அதை இன்ட்ரெஸ்டாக எழுதுவாங்க, ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இதே போல் நம்ம எல்லாமே கலந்து ஒரு இர்ரெகுலரான சிங்குலர் ப்ளூரல் ஒர்க் ஷீட் தரும்போது அவங்களுக்கு ரூல்ஸ் ஃபார்முலா இருக்கிற சிங்குலர் ப்ளூரலும் இது போல் இர்ரெகுலராக இருக்கிற ப்ளூரலும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இதே போல் நம்ம அவங்களுக்கு நிறைய டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் நாம் சிங்குலர்லேருந்து ப்ளூரல் வேர்டு எழுதுறதுக்கும் ப்ளூரல்லேருந்து சிங்குலர் வேர்டு எழுதுறதுக்கும் நாம் அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது அவங்க சிங்குலர் ப்ளூரல் பற்றி ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்போவும் மறக்க மாட்டாங்க. எந்தெந்த கிளாஸ் படிக்கிறாங்களோ அந்தந்த கிளாஸுக்கு தகுந்தபடி நம்ம சிங்குலர் ப்ளூரல் எழுதி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அதை மறக்காமல் இருப்பாங்க. அடுத்த வருஷம் புது கிளாஸ்லேயும் அவங்க அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா? இந்த சிங்குலர் இர்ரெகுலர் ப்ளூரல் வீடியோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இது போல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.